வருகை தந்திருக்க மதகுருமார்கள் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று அடிமேதகு ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட கூடி வந்திருக்க இங்கே அரசியல் தலைவர்கள் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் இங்கே வந்து செலவு எவ்வளோ ஆச்சுன்னு உங்கள் கிட்ட நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் குறைந்தபட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்குறது அரசாங்கத்தோட அடிப்படை வேலையாக இருக்கணும். அதனால் அதில் செலவெல்லாம் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் நான் நீண்ட நேரம் பேசுகிறப்போ உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து இந்த நீர்வளங்கள் துறையை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு நம்ம வந்து நீர் பைப் போன் ட்ரிங்கிங் வாட்டர் நீர் வழங்கிட்டு இருக்கோம், குடிநீர். ஆனால் இந்த 60%த்தில் எங்கெல்லாம் 100% கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரும்பான்மை இனத்தை சார்ந்த இடங்கள்ல இருக்குது. அதே மாதிரி எல்லாமே இந்த அர்பன் சைடில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீர் அவங்களுக்கு வர இடத்த பார்த்தீங்கன்னா கிராமங்கள், தோட்டங்கள், அந்த மாதிரி பகுதிகள். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணி கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் பாரோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட வெறுமனே 5% மக்களுக்கு தான் குடிநீர் வசதி இருந்திருக்கு. இந்த டீசாலினேஷன் பிளான்ட் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 40% மக்களுக்கு குடிநீர் வசதி வழங்கப்படும். அதனால தான் நான் என் செயலாளர்கிட்டயும் சொல்லிக்கிறேன் தாழ்மையாக, இதில் செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. $266 மில்லியன் இருந்தால் கூட அது கடைசியில் மக்களோட வரி பணம், அது திருப்பி உங்ககிட்ட தான் வருது. அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்கிறோமே தவிர நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நான் கடந்த வருஷம் ஜனவரி 2023 இந்த அமைச்சியை பாரோ எடுத்தேன். இந்த அமைச்சியை நான் பாரோ எடுக்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒப்படைச்ச அமைச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2800 மில்லியன் நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட மூத்த அதிகாரிகள் சொன்ன விஷயம், உங்களால் இந்த அமைச்சி எடுத்து எந்த பிரோஜனமும் இல்லை, ஏன்னா 1000 கனெக்ஷன் கூட கொடுக்க முடியாது, காசு இல்லை, இந்த அமைச்சி வந்து கூடிய சீக்கிரம் வங்குரோத் ஆயிரும். ஆனால் உண்மைக்கும் அது நம்மளோட செயலாளர் இவ்வளோ காலம் அமைச்சினூடாக வேலை செஞ்ச செயலாளர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நீர்வளங்கத்துறையோட தவிசாளர் திரு நிஷாந்த் ரணதுங்க அவர்களாக இருக்கட்டும், அவர் கடையில் இருந்த GM அனைவர்களுக்கும் நான் என்னோட நன்றி தெரிவிச்சாகணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட 1,36,000 கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 2800 மில்லியன் நஷ்டம் ஒவ்வொரு மாதம். ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6200 மில்லியன் லாபத்தில் இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். இதில் சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்து லாபம் நஷ்டம் அது எங்கள் கவலை இல்லைன்னு. இங்கே இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நம்மளுக்கு கட்டாயம் அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு வந்தாகணும். நம்மளுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாதனால மட்டும்தான் நாடு இந்த நிலைமைக்கு வந்துச்சே தவிர நம்ம வந்து ஒருத்தர் கை நீட்டி இவர் தான் காரணம் அவர் தான் காரணம் சொல்ல முடியாது. நம்ம யாரையாச்சும் கை நீட்டி இந்த நாட்டு இப்படி ஆன நிலைமை காரணம்னு சொன்னால் கண்ணாடியை பார்த்து தான் நீட்டலாம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பொருளாதாரம், நம்ம வந்து இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2,20,00,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2,20,00,000 மக்கள் வாழ்றதுக்கு வெறுமனே 4 லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் தான் நம்மளுக்கு தேவை. ஆனால் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 18 லட்சம் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கட்டுறது யார்? பென்ஷன் கட்டுறது யார்? இன்னைக்கு நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு வரணும்னு நினைக்கிறது யூனியன் ஆரம்பிக்கணும்னு தானே தவிர வேற எந்த விஷயத்துக்கும் கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்மளோட இருக்கிற உத்தியோகஸ்தர்களும் அப்ஸ்கில்லிங், ரீஸ்கில்லிங், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும். இன்னைக்கு இந்த நீர்வளங்கள் துறையை வந்து ஒரு வங்குரோட்டான நிலைமையிலேருந்து காப்பாற்றி மீட்டு எடுத்துருக்கு. ஆனால் மீட்டு எடுத்தது பிரச்சனை இல்லை, அதே நிலப்பாட்டில் வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் அது வளர்ச்சிக்கு சமம். இல்லாட்டி நம்ம திருப்பி 2 வருஷத்துக்கு முன்னால் சந்தித்த நிலைமையை தான் சந்திக்க போகிறோம். ஆகவே நாங்கள் வந்து ஆகஸ்ட் 2023 குடிநீரின் கட்டணத்தை நாங்கள் அதிகரித்தோம். 10 வருஷத்தில் முதல் தடவை குடிநீரோட கட்டணத்தை அதிகரித்தோன்னே மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் சராசரி 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 20,000 லிட்டர் தண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே தாளையடியில் மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க, இங்கே உங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. அங்கே குடிநீரை வச்சு நான் குளிப்பாட்டுறான், வெஹிக்கிளை கழுவுறான். இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் நீர் என்ன அளவுக்கு அவமதிக்கப்படுது. அதனால தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இந்த 20,000 லிட்டர்னு பாவிச்சிட்டு இருந்தாங்க ஒரு குடும்பத்தில் 4 பேர்னா.
நீர் கட்டணத்தை அதிகரிச்சோன்னு 20,000 லிட்டர்னு பாவிச்சவங்க கிட்டத்தட்ட 13,500 லிட்டர் பாவிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் வந்து கட்டாயம் குடிநீரை சேமிச்சாகணும். குடிநீரோட முக்கியத்துவம் என்னன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இதில் வந்து அரசியல் அதிலெல்லாம் இல்லை. இதில் வந்து ஏன்னா இதுலேயும் நிறைய நான் பார்த்துருக்கேன். என்னோட சிறிய அனுபவத்தில், இந்த கடந்த ஒரு வருஷம் அமைச்சராக இருந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இது எப்போவுமே வெளியே ஒரு மேடையில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்னால் தானே எல்லாருக்கும் தெரியும். முன்னாலெல்லாம் பிரச்சனைகள் வந்து எல்லைகள்னால தான் வந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பிரச்சனைகள் வர காரணம் இந்த தண்ணி எனக்கு சொந்தம். தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அருகதையும் கிடையாது. ஆனால் தண்ணி எனக்கு சொந்தம்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சண்டை போடுறாங்க. ஏன் இந்த இடத்துல கூட 2011 இந்த ப்ராஜெக்ட் அறிவிக்கும் போது இங்கேயும் விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் கடைசியில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த இடத்துலையும் விவசாயத்துக்கு பாவிக்கிற தண்ணியை முழுமையாக இதுக்கு பாவிக்கணும், அது எங்களோட நோக்கம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த அர்த்தத்தில் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தண்ணியை கொண்டாட யாருமே நினைக்கக்கூடாது. இங்கே தாளையடி மக்கள் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா தாளையடி மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன மன்னிக்கணும், நான் நேரில் இது வரைக்கும் உங்களை சந்திச்சதில்லை. ஆனால் இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியும். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வரத்துக்கு பல்வேறு கிராமங்கள் கிட்ட கோரிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் யாருமே ஏற்றுக்கல. தாளையடி மக்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தாளையடி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2 கோரிக்கைகள் வச்சாங்க. இப்போ தேர்தல் சட்டம் இருக்கனால அதை பற்றி நான் பேச முடியாது. ஆனால் கட்டாயம் இங்கே வார்த்தை கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பேர் வந்து ஜீவன் ஆறுமுகம் தொண்டுமான். வார்த்தை கொடுத்தா கட்டாயம் காப்பாற்று. நீங்கள் வச்சிருக்க கோரிக்கையை எதிர்காலத்தில் கட்டாயம் நிறைவேற்றுவோம். இது கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் முன் வச்சிருந்த கோரிக்கை ஜனாதிபதி அமைச்சர். And lastly, I would like to extend my heartfelt gratitude to the Asian Development Bank, to Pakistan, and also to Suez, because at a time when most of our contractors were not able to work with us, most of our contractors were in the fear that the water sector would collapse. I must say that Suez had stepped up and they continued their work along with ADB as well. And ADB is not just helping us on this front, but they're also helping us on the policy-based loan, for which we are grateful for. And likewise, I would like to thank my team at the Water Board, led by the chairman, Mr. Nishant Ranatunga. And this project when we first took over, we were not sure if this project would see light or not. And I think due to continuous hard work from the first GM, Vasanta, to Ruwan, and now to Mr. Bharati, we made this a reality. And the President, His Excellency Ranil Wickremesinghe, does have concerns on the energy front, but he's providing solutions for that as well. So I would like to take this opportunity to also thank Minister Kanchana Vijaysekharan for helping us in addressing the energy issue that this plant may have. And we would be coming to a solution very shortly. Once again, I would like to thank everyone for coming here. And this desalination plant is going to cater to close to about 300,000 individuals. And for a community, for an area where only 5% had clean drinking water coverage, this plant is definitely going to provide a boost in order for us to achieve SDG 6, because nearly 40% would be getting clean drinking water through this plant. And lastly, with relation to the energy cost, I would like to reiterate the government's commitment towards renewable energy and also cost-cutting measures within our own institutions, which we have begun. And I think we are in the process of setting up a 1 megawatt plant over here, which will bring down the cost from 3x to about 1.5x. And once again, I would like to thank the people of Talayadi here, because when most of the villages refused to allow this desalination plant to come up due to maybe certain political interests, the people of Talayadi stood by us, stood by the governments, whichever had started this plant up to the current government which had finished it, without any expectations whatsoever. So once again, thank you everyone for coming here. Endrum Nangal.